ஒரு தகவல். இன்று விளாத்திக்குளம் எம்எல்ஏ அவர் எந்த அளவுக்கு பேசினார் என்பதை பற்றி பார்க்கலாம். விளாத்திக்குளம் எம்எல்ஏ பேசியது மிகவும் அருவருக்கத்தக்க ஒரு பயங்கரமான ஒரு கூற்று. நான் கையை உடச்சிருவேன், காலை உடச்சிருவேன், எலும்பை உடச்சிருவேன், இப்படியெல்லாம் பேசவே கூடாது. ஒரு முதலமைச்சர் என்பவர் ஒரு தமிழ்நாட்டின் ஒரு உச்சபட்ச தலைவர். அவருக்குண்டான மரியாதை கொடுக்கணும். ஏதோ சும்மா லேமேன் மாதிரி பேசக்கூடாது. அது இல்லாமல் நீ கதவை பூட்டினீன்னா நான் உடச்சி போயிடுவேன், இது பண்ணிவிடுவேன், எலும்பை உடைப்பேன், அதை உடைப்பேன், மானங்கட்டவனா அது இது அப்படின்ட்டுலாம் பேசக்கூடாது. மானங்கட்ட அரசியல் மாதிரி இருக்கக்கூடாது. மேலும் மானங்கட்ட தமிழகம்ங்கிறார். அதாவது அவர் பேசும்போது மக்களையும் திட்டுறார். அப்போது அவருக்கு ஓட்டு போட்டவங்க எல்லோரும் மானம் கட்டவங்களா, இல்லை விஜய்க்கு ஓட்டு போட்டவங்கெல்லாம் மானம் கட்டவர்களா? இப்படியெல்லாம் பேசினால் அவருடைய இமேஜ் ரொம்ப வளர்ந்துடும் அப்படின்னு எண்ணுகிறார். அது எப்படி வளரும்? இந்த மாதிரி நீங்கள் இந்த விளாத்திக்குளம் எம்எல்ஏ பேசுனது வைரலாகி ஃபுல்லாக இந்தியா முழுக்க பரவிட்டு, இது அவரே போட்டு பார்க்க வேணாமா? நம்ம என்ன பேசியிருக்கோம், எப்படி இது நம்ம பேசுறது கரெக்டாக, இது போட்டு பார்க்க வேணாமா? இப்போ இவர் பேசுகிறத பார்த்தா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியே தேவலான்னு பொறுத்தவங்க. அவருடைய பேச்சை யாருமே சும்மா ஒரு ஜோவியலாக ஒரு காமெடியாக தான் எடுத்துக்குவாங்க. ஆனால் இவர் ரொம்ப சீரியஸாக ஒரு உயிருக்கே ஒரு அச்சுறுத்தும் வகையில் பேசியுள்ளார். இது அவர் பேசுகிறத நம்ம திரும்பி பேசுகிறதுக்கே அசிங்கமாக இருக்கிறது, நல்லாவும் இல்லை. இது இந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ, அதுவும் நல்ல அனுபவம் மிகுந்த எம்எல்ஏ, மக்களிடம் சென்று நல்லா டீல் பண்ணுறவர், மேலும் டிஎம்கேல இருந்தவர், இந்த மாதிரி பேசலாமா? இட்ஸ் வெரி வெரி அன்பார்லிமெண்டரி, அன்அக்செப்டபிள் வெர்டிக்ட். இல்லை, இது போன்ற பேசுகிறதுனால டிஎம்கேக்கு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? எனக்கு புரியலை எனக்கு. இல்லை மக்கள் கொண்டாடுவாங்களா? எல்லாம் இருக்கிற செல்வாக்கு என்ன சரியும் இவர் பேசின பேச்சில். என்னடா